தமிழா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். எவ்வளோ ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம அந்த டாபிக் பேச போகிறோம். போதைப் பொருள் புழங்கமாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வர்ற விளைவுகளும் எவ்வளோ ஜாஸ்தி இருக்குன்றதை நாளுக்கு நாள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சார். பெரிய அளவில் கல்யாணமானவங்க, அதாவது கல்யாணமாகி குடிக்கிறவங்கலாம் வேறு மாதிரி போய் இப்போது அது சின்ன பசங்க, மாணவர்கள், வளரும் சமுதாயம், அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்ண போகுதுன்னு எதிர்நோக்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இப்போது எஸ்ஆர்எம் மட்டும் இல்லாமல் எவ்வளவோ காலேஜஸில் போதைப்பொருள் ரொம்ப புழக்கமாக இருக்குல்ல சார். அதில் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் மாணவிகளையும் இப்போ சோதனையிட்டு அந்த நியூஸ் பார்க்கவே ரொம்ப பகிரங்கமாக இருக்குது, ரொம்ப பயமாக கூட இருக்குது சார். இது எங்கே சார் கொண்டு போய் முடிய போகுது? இல்லை, இப்போது என்ன பெரிய கவலைனா, கஞ்சா விற்பனையாளர்களுடைய மார்க்கெட்டை பள்ளியும் கல்லூரியும் தான். இது எவ்வளோ பெரிய கவலை. இந்த கவலை சமூக அக்கறை உள்ள பெற்றோர்களுக்கு, தாய் தந்தைக்கு தான் இந்த கவலை அளவுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் நேர்மையான அதிகாரி தாம்பரம் கமிஷன் மோட்டக், இவர் எஸ்ஆர்எம் கல்லூரியில் நீங்கள் 15 நாளாக கண்காணித்து 30 மாணவர்கள்லேருந்து கஞ்சா எடுத்திருக்கார். காலையிலேயே நீங்கள் நூற்றுக்கணக்கான போலீஸ் படையோட ஏதோ சமூக விரோதியை, ஏதோ மிகப்பெரிய பயங்கரவாதியை, ஆம்ஸ்டாங் கொலை குற்றவாளியை, சீசிங் ராஜாவை, இன்னும் சொல்லப்போனால் ஏதோ சம்பவ செந்திலே கிடச்சிட்டாரா எங்கள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துக்குள்ளேன்னு ஒரே பரபரப்பு. இப்போ நூற்றுக்கணக்கான போலீஸை மாணவர்களிடம் கஞ்சாவை கைப்பற்றுவதற்கு போலீஸ் ஃபோர்ஸை பயன்படுத்தப்பட்டது வரலாற்றில் இதான் முதல் முறை. இது என்ன கொடுமைனா, இதை கேள்விப்பட்ட பெற்றோர்கள் பூரா பதச்சு, மாணவர்கள் மாணவிகள், அவங்க அப்பா அம்மா பெற்றவன் பூரா குழந்தை படிக்கும், பட்டம் வாங்கும், வேலைக்கு போகும், சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து வரும், நம்மளை கடைசி காலத்தில் காப்பாற்றும். இந்த கவலை எப்போ ஆகிப்போச்சுன்னா, கஞ்சா பழக்கத்திலேருந்து மீட்டெடுக்கிறது எப்படி, கொகைன் பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்கிறது எப்படி, ஹெராயின் பழக்கத்திலிருந்து மீட்டெடுப்பது எப்படி, இந்த கவலை வந்துருச்சு. இதுக்கு முழு காரணம் காவல்துறை தான். காவல்துறை 2500 கஞ்சா விற்பனையாளர்களை பட்டியல் எடுத்து வச்சு முன்னாள் ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திர பாபு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு. 2500 பேருடைய வங்கி கணக்கை முடக்கிட்டோம். ஏண்டா எல்லாம் என்ன தொழிலதிபர்களா, இல்லை மிராசுதார்களா, இல்லை பண்ணையார்களா, முகேஷ் அம்பானியா, அனில் அம்பானியா, கௌதம் அதானியா? சார், வங்கி கணக்கை முடக்கிட்டா வங்கி கணக்கை முடக்கிட்டா அவருடைய வர்த்தகத்தை முடக்கிடலாம், அவருடைய எல்லா பண பரிவர்த்தனையும் முடக்கிடலாம். இதுக்கு ஒரு டிஜிபி ஐயா சைலேந்திர பாபு. இது ஒரு கேலிக்குரிய விஷயமா இருக்குது. ஆனால் தமிழ்நாடு முழுக்க எடுத்து பார்த்தா பல இடங்களில் ஆசிரியர் போதை, அதாவது 20 வயதுக்கு மேல் உள்ளவனுக்கு பிராந்தி கடை, 20 வயசு கீழே உள்ளவனுக்கு, 18 வயசு கீழே உள்ளவனுக்கு கஞ்சா கடை. கஞ்சா கடையும் சாராய கடையும் தான் தமிழ்நாட்டில் வியாபாரம். தமிழ்நாட்டில் அரசியல்னால் இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு வேணுமா? எல்லா காவல்துறை லிமிட்லேயும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னா போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் இருக்கக்கூடிய கஞ்சா வியாபாரியை குண்ட சட்டத்தில் போட்டால், காவலர்களுக்கு அனுமதி கொடுத்தால் அவர்கள் கட்டுப்படுத்தப்படுவார்கள். அதை விட்டு கஞ்சாவை எங்கேயா போய் தேடுறீங்க? கல்லூரியில் போய் தேடுறீங்களா? வெக்கமாக இல்லை? இந்த அரசுக்கு கேவலமாக இல்லை? சார், மாணவர் சமுதாயம் என்ன மாதிரியான ஒரு சிந்தனையில் இருப்பாங்க? அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க எப்படி சார் போவாங்க? இப்போது பெற்றோர்கள் எல்லாருக்கும் எந்த மாதிரியான ஒரு பதப்பதப்பு இருக்கும்? நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போகாதா, காலேஜுக்கு போகாதா, படித்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்காதா? எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு லோன் வாங்கி பைசா கட்ட முடியாமல் கடன்லாம் வாங்கி கட்டுற இந்த தருணத்தில் இந்த மாதிரியான ஒரு சீரழிக்கிறதுக்கு பண்ணும்போது புரியல சார். எனக்கு ஒரு ஆசிரியர் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கார் கடலூரில். அவரோட பெயர் வேண்டாம். அவர் சமூக அக்கறையோடு சொல்கிறாரு, பள்ளிக்கூடத்தில் பூரா பசங்க கஞ்சா வச்சுருக்கானுங்க, நீங்கள் எதிர்த்து கேட்டால் கத்தியில் குத்திடுவானு பயமாக இருக்குங்கிறார். ஒரு ஆசிரியர், பொறுப்புள்ள ஆசிரியர், ஒரு 50 வயதை கடந்தவர். அப்போ என்னையா நீங்களே அவனை கண்டிக்க வேண்டாமா? இல்லை, கண்டித்தால்
நான் வெளியில் வரும்போது ஆயுதத்தோடு நிற்கிறான். சார் அந்த காலத்தில் பசங்க எல்லாம் பேரண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு போவாங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க, ஆனால் உடம்புல எங்கே வேணாலும் அடித்து வளருங்க. அடித்து வளர்ந்த சமுதாயம் இன்னைக்கு எப்படி சார் இருக்குது? கஞ்சா அடிக்குது, சாராயம் அடிக்குது. இப்போ நான் நிறைய வீடியோக்களில் பார்த்தேன். பெண்கள் கல்லூரிகளில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது, ட்ரக்ஸ் அதிகமாக இருக்குது, ஹெராயின் போதை அதிகமாக இருக்குது. இந்த தகவல் வர வர கல்விக்கூடங்கள் முழுக்க முழுக்க இதை கட்டுப்படுத்த வேண்டிய நிர்வாகம், ஹாஸ்டல் நிர்வாகம், கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், கல்லூரியினுடைய உரிமையாளர்கள், தளாளர்கள், இவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. மாணவர்களை கட்டுப்படுத்த முடியல. அப்போது மாணவர்களை கட்டுப்படுத்த முடியல, போலீஸ் போய் கட்டுப்படுத்துது. குற்றவாளியாக இப்போ இந்த மாணவன் பூரா எஸ்ஆர்எம்மில் படிக்கிற 30 நீங்கள் 300 மாணவனை பிடிச்சி 30 மாணவனை கூட்டிகிட்டு போய் கல்யாண மண்டபத்தில் வச்சுருக்காங்க. கல்யாண மண்டபத்தில் வச்சு நீ எங்கே கஞ்சா வாங்குற, யாருக்கிட்ட வாங்குற, எப்போ வாங்குற, எங்கே போய் வாங்குற, யார் கொண்டு வந்து கொடுக்குறா, எவ்வளோக்கு என்ன விலைக்கு வாங்குற, உனக்கு எத்தனை நாள் பழக்கம், இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் 30 பேர் எடுத்திருக்காங்க. ஏடா அறிவியல் ஆராய்ச்சி பண்ணியா, குடுவையில் வேதியியல் என்ன செய்யுது, பௌதிகம் என்ன பண்ணுது, வரலாறு என்ன பண்ணுது, இதை போதிக்க வேண்டிய மாணவர்களுக்கு கஞ்சா எங்கே வாங்கின, கஞ்சா பொட்டில் எங்கே விற்கிது, கஞ்சா பொட்டில் தான் இப்படி கல்லூரிகளே கொண்டு கொடுக்குறானா, நீ போய் கஞ்சா விற்கிறவன்ட்ட வாங்குறியா, இப்படி போலீஸு 60 கேள்விகளை கொடுத்து 30 மாணவர்கிட்ட லிஸ்ட்டு வாங்கியிருக்கு. மாணவிகள் வேண்டாம், அது ரொம்ப எதிர்காலம் பாதிக்க, மாணவிகள்கிட்டையும் கஞ்சா பொருள் இருந்திருக்கு, மாணவிகளை போதை பொருள் இருந்திருக்கு. அதையெல்லாம் இந்த மோடக் நேர்மையான அதிகாரி, வட இந்திய அதிகாரி, டெரர் அதிகாரி, அவர் மாணவிகளை வேண்டாம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான போலீஸ் படையோடு போய் ஏதோ தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி போய் 30 மாணவர்களை நேரடியாகவே கஞ்சா பழக்கத்தில் விடுபட முடியாதவர்கள். அவன் அப்பா அதால் என்ன பாடுபட்டிருப்பான். ஏன்டா பள்ளிக்கூடத்தில் அடித்து இப்போ ஹாஸ்டலில் தங்கி படித்து நீங்கள் ஹாஸ்டல் நிர்வாகம் கண்காணிச்சிட்டு இருக்குன்னா அவன் எங்கேயாவது வேலை செஞ்சு சம்பளம் வாங்கி அதிகமாக பணம் வாங்குகிற காலேஜ் இதில் எஸ்ஆர்எம் தான், பச்சைமுத்து தான். ஜெயிலில் இருந்துட்டு வந்தார் அவர். கல்லூரி சீட்டை மோசடி செய்து ஏமாற்றி ஜெயிலில் இருந்து ஒரு அக்கிஸ்ட் அவர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர். அவருக்கு ஒரு பினாமி மதன், அவன் தலைமறைவாகி 6 மாதம் மணிப்பூர், சிக்கிம், நாகாலாந்து நடுவி திருப்பூரில் போய் அண்டர் கிரவுண்டில் பதுங்கி பெண்ணை போல சேலையெல்லாம் கட்டினா போலீஸ் விட்டுருன்னு போய் அண்டர் கிரவுண்டில் பதுங்கியிருந்தார். அப்போது இது போன்ற குற்றவாளிகளிடமிருந்து கல்வியை எப்போ அரசு எடுக்க போகுது? அரசு தான் கல்வியை கொடுக்கணும். நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இவர்களெல்லாம் மாதா பிதா குரு, அப்புறம் தான் தெய்வங்கிறான். அப்பா அம்மா ஆசிரியன், அப்புறம் தான்டா தெய்வங்கிறான். இப்போ இந்த குரு பூரா கஞ்சா விற்கிறத ஃபாலோ பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குது. ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு, நான் அவனை தட்டி கேட்டால் என்னை வீடு போய் சேர முடியாது, ஏன் கத்தியோட கஞ்சாவர்கள் என்ன பண்ணுவானோ தெரியாதுங்க. நான் என்ன ஆசிரியர் அவர்களே நீங்கள் இப்படி சொல்கிறீங்களான்னு கடலூர் ஆசிரியரை கேட்டால், உயிருக்கு உத்தரவாதமே இல்லை, 5 பேர் சேர்ந்துருவான், கஞ்சா போதையில் என்ன செய்யணும்னு தெரியாது, என் குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைலாம் நடுத்தரவில் நிற்கும், அதனால் நான் கண்டிப்பதில்லை. எனக்கு தெரியுதுங்க, அவன் கஞ்சா வச்சுருக்கான்னு தெரியுது, கஞ்சா போதையில் இருக்கான்னு தெரியுது, நான் அவனை கட்டுப்படுத்த முடியல. என்னுடைய கையறு நிலை, என் குழந்தைகளை நான் கண்டிப்பேன், அவர்களை தண்டிப்பேன். ஆனால் இவர்கள் என்னுடைய குழந்தைகள் தான், ஆனால் தண்டிக்க முடியல. ஏன் பையில கஞ்சா போட்டது பார்த்தா கத்தியும் வச்சுருக்கான். ஆசிரியருடைய எவ்வளோ பெரிய கவலை பார்த்தீங்களா? சரி, அரசாங்கம் என்ன பண்ணுது, காவல்துறை என்ன பண்ணுது? இதுவரை எனக்கு தெரிஞ்ச கஞ்சா வியாபாரி 100 பேர் கைது செய்யப்பட்டாங்க செய்தியே இல்லை. டிஜிபி, பழைய டிஜிபி என்ன பண்ணுறாரு, 250 கஞ்சா வியாபாரிகளுடைய வங்கி கணக்கு க்ளோஸ் பண்ணிட்டான். அவன் சுவிஸ் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கான், இன்டர்நேஷ்னல் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கான். இது வந்து கல்யாணத்தில் சீப் எடுத்து ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுடும் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இருக்குது சார் நீங்கள் பேசுறது. வங்கி கணக்கு முடக்கி வச்சு அவங்க என்ன சார் வியாபாரம் பண்ண மாட்டாங்களா சார்? நானாமா சொல்கிறேன், டிஜிபி சைலேந்திர பாபு ஐயா சொல்கிறார், மூத்த டிஜிபி, டெரரான டிஜிபி தான், அதெல்லாம் நான் மாற்று கருத்தே இல்லை. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு. இதுக்கு மேலே ஒரு நல்ல அதிகாரி எங்கே போய் தேடுறது? ஐஜி அருள் இருந்தார். இப்போ நிறைய நல்ல அதிகாரிகளை காவல்துறையில் இருந்தாங்க, அவர்களெல்லாம் நினைவு கூறுவோம். ஆனால்
இந்த கஞ்சாவை மாணவர்களிடம் கொண்டு போய் சேர்க்காமல் தவிர்க்கக்கூடிய முயற்சி யார்? முதலமைச்சர் சொல்கிறாரு, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம். இரும்பு கரம் கஞ்சா வியாபாரிகிட்ட போகாமல் மாணவர்கிட்ட போகுது ஐயா. ஐயா முதலமைச்சர் ஐயா, கஞ்சாவை எங்கே தேடுவீங்க? கஞ்சா வியாபாரியும் காட்டிலையும் ஆந்திரா தோட்டத்திலையும் மலை காட்டிலையும் தேடுவீங்களா? எஸ்ஆர்எம்னுடைய ஹாஸ்டலில் போய் தேடுவீங்களா கஞ்சாவை? கஞ்சா விளைவிக்கிற இடமா அது? கஞ்சா பற்றி ஆராய்ச்சி பண்ணுற இடமா அது? கஞ்சா பற்றி பிஹெச்டி பண்ணுற இடமா எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம்? அப்போ அது பொத்தேரி சுற்றி ஏரி இருக்குது. அந்த ஏரியில் ஏரி தண்ணி பூரா கஞ்சா விளைவிக்கிறக்கா பயன்படுத்தப்படுது. 67 மரணங்கள் நடந்திருக்கு. எங்கள் பொத்தேரி ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் இருக்குது. 69 மர்ம மரணங்கள் எஸ்ஆர்எம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும். அப்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பச்சைமுத்து பல கோடி பணம் சம்பாதிக்கிறதுக்கு மாணவருடைய வாழ்க்கை தான் கிடச்சிதா? மாணவர் 69 பேர் பொத்தேரி போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் இருக்குது. ஒரு 15-20 வருடங்களாக. அப்போது இந்த மரணத்துக்கான விசாரணை என்ன? ப்ரெஸ் கிளப் கட்டி கொடுத்துட்டார். எஸ்ஆர்எம் பச்சைமுத்து கஞ்சா மாளிகை. ஐயா, இந்த செய்தி பத்திரிகையில் வராது. சில ஊடகவியலாளர் இருக்கான் சமூக விரோதி, அத்தனை பேரும் இந்த செய்தியை கொண்டுருவான். குற்றம் எங்கே நடந்தாலும் குற்றம் தானம்மா. இப்போ எஸ்ஆர்எம்மில் மட்டும் இல்லை, இந்த ரைடு எங்கே கொண்டு போனோம்? ஏசி சண்முகம் காலேஜுக்கு கொண்டு போனோம், உடையார் காலேஜுக்கு கொண்டு போனோம், வேல்ஸுக்கு கொண்டு போனோம். இப்படி எல்லா கல்லூரிகளிலும் கஞ்சா கட்டுப்படுத்தப்பட வேண்டும், ஹெராயின் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், கேட்டமைன் போட்டமைன் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இந்த கமிஷனர் தாம்பரம் கமிஷனருடைய செயல் உண்மையாகவே பாராட்டுக்குரியது. இதே போல் அதிரடி பள்ளிகளிலும் கஞ்சா வியாபாரிகள் எங்கெங்கே வர்றான், எப்படி மாணவர்களோட தொடர்பில் இருக்கிறான், எப்படி கஞ்சா கடத்துறான், மாணவனே கஞ்சா விற்க சொல்லி கஞ்சா வியாபாரி பக்குவப்படுத்தி வச்சுருக்கான். எங்கே போய் இதை போய் சொல்லுவது? காந்தி, நேதாஜி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் வெள்ளைக்காரனுக்கு எதிராக எடுத்து பெரிய போராட்டம் பண்ணி சிறைச்சு அந்தமான் சிறையில் கிடந்து செத்து போனானுங்க. இப்போ அதே போன்று இந்த மாணவர் சமூகத்தை காப்பாற்றுவதற்கு மீண்டும் இந்த கொள்ளைக்காரர்களை கஞ்சாக்காரர்களை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டத்தை, ஒரு சுதந்திர போராட்டத்தை பெற்றோர்களுடைய நலன் கருதி நடத்த வேண்டிய தேவை இருக்குது. பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும் எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் எடுக்கிறாங்க எதுக்கு அப்படின்னுட்டுன்னு. இதில்மா இந்த மாணவர்களை போதை ஆசாமிகளாக மாற்றுகிற மது பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். மது பழக்கம் என்பது 18 வயசு பையன், நீங்கள் கல்லூரி மாணவன் மது குடிக்காமல் மாணவியும் மது குடிக்காத மாணவர்கள் மாணவிகளை பார்ப்பது அரிதாகி கொண்டே வருது. இது மது இல்லாத மாநிலமாக குஜராத்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுன்னு இருக்குது. அந்த மாநிலம் முன்னுக்கு வரலையா? காந்தி பிறந்த குஜராத்து மதுங்கிற வாடையே இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் அந்த அரசு நடந்துட்டு இருக்கு. சாராயத்தில் தான் அரசு நடத்தணுமா? அரசாங்கமே சாராயம் விற்கணுமா? குஜராத் அரசாங்கம் சாராயம் கல் எந்த போதையும் இல்லாமல் ஒரு அரசு 75 வருஷமாக நடக்குது. சார் இப்போது என்னென்னா, இப்போது முதலமைச்சருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியும் இல்லையா? இந்த மாதிரிலாம் நடக்குதுன்றது கண்டிப்பாக அவரோட நோட்டீஸ்க்கு தெரியும் இல்லை? உடனே எந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்? ஏன் சார் இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் ஏதோ ஒரு ஸ்லோவான ஒரு ப்ராசஸில் போகிற மாதிரியே இருக்குல்ல சார்? என்ன ஸ்லோ ப்ராசஸ் இல்லைம்மா, ப்ராசஸே இல்லை. நீங்கள் கஞ்சா வியாபாரிக்கு பயம் இல்லையே, சமூக விரோதிகளுக்கு பயம் இல்லையே. நீங்கள் ஆம்ஸ்டாங் வழக்கில் கஞ்சா அஞ்சலைன்னு பத்திரிக்கை செய்தி வந்துதா? பத்தியே செய்தி வந்து அந்த அம்மாவுக்கு என்ன தொழில்னா கஞ்சா ஹோல்சேல் வியாபாரமா? ஏன்டா அதாவது நம்ம குடோன் ஸ்ட்ரீட்டில் ஜவுளி ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறதா? ஏன் மளிகை கடை ஹோல்சேல், சூப்பர் மார்க்கெட்டு ஹோல்சேல் வியாபாரமா? அஞ்சலைக்கு என்ன வியாபாரம்னா ஆந்திராவிலிருந்து சமூக விரோதிகளை கொண்டு வந்து ஆற்காடு சுரேஷ் தான் கஞ்சா அஞ்சலைக்கு கஞ்சா கடத்தி கொண்டு வந்து விற்கிற ஒரு டீமை வைத்திருந்தார். அப்போது 28 வழக்கு 38 வழக்கு ஆற்காடு சுரேஷ் கஞ்சா அஞ்சலி கஞ்சா வியாபாரம் பண்ணுறாங்க. இதற்கான சப்ளைனா வட சென்னை கமிஷனர் என்ன பண்ணுறாரு, வட சென்னை டிசி என்ன பண்ணுறாரு, ஏசி என்ன பண்ணுறாரு? ஆம்ஸ்டாங் கூடையில் கைது செய்த பிறகு கஞ்சா அஞ்சலை கஞ்சா வியாபாரம் பண்ணுறாங்கன்னு செய்தி பத்திரிகையில் வருது. அப்போது காவல்துறைக்கு தெரியாதா? வட சென்னை மாணவன் மாணவி கல்லூரி மாணவன் இவர்கள் அத்தனை பேருக்கும் சப்ளை
கஞ்சா அஞ்சலை ஆற்காடு சுரேஷ் தான். ஆற்காடு சுரேஷ் இறந்துட்டான். அப்போ இந்த செய்தி இப்போ வருது, மக்கள்கிட்ட வந்து சேருது. அப்போ இதையெல்லாம் காவல்துறை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். ஆனால் காவல்துறை மீது கஞ்சா வியாபாரிகளுக்கு, சமூக விரோதிகளுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. யார் பாதிக்கப்படுறா? சமூகம் யார்? மாணவர்கள். எதிர்கால நம்பிக்கை, எதிர்கால திட்டம், எதிர்கால வரலாறு எல்லாம் ஒரு பெரிய தேக்கத்தில் போயிட்டுருக்கு. சமூகம் சீரழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. இந்த சீரழிவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தமிழருக்கும், தமிழக குடிமக்களுக்கும். நான் சொல்லுகிறேன், அதாவது சீனியர் சிட்டிசன் உட்பட சமூக சிந்தனையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து இந்த கஞ்சா மாணவனை, கஞ்சா விற்கக்கூடிய சமூக விரோதிகளை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.